சிவாய நம்ம அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கணும். குருவின் துணை. தைப்பூசம் பிப்ரவரி 1 மகா விசேஷமாக முருகர் கோவிலில் பாலாபிஷேகம், ஆராதனை, அன்னதானமெல்லாம் மகா சிறப்பாக நடைபெறும். பார்வதி அம்மா வேல் கொடுத்த நாள் அன்றைய தினம்தான் தைப்பூசம். பூச நட்சத்திரம், மகா விசேஷ பூஜைகள். விரதம் இருக்கிறவங்க, பக்தர்கள் எல்லோரும் நலமாக தனதானிய செல்வ சகல சம்பத்தும் சௌபாகியமாக இருக்கணும். நம்ம கோவிலில் ஸ்ரீ வஜ்ரநாதன் சிவன் குரு ஆலயத்தில் பாலமுருகனுக்கு 13வது ஆண்டு இந்த முறை 501 பால்குட அபிஷேகம் நடைபெற உள்ளது. பக்தர்கள் நேரடியாக நீங்கள் தரிசனம் பெறலாம். பக்தருடைய கையாலவே நம்ம அபிஷேகம் செய்ய வைக்கிறது வருஷத்தில் ஒரு முறை தான் தைப்பூச நாள் அன்றைய தினம். அவங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். இல்லத்தில் விரதம் இருக்கிறவங்க காலையில் ஸ்நானம் செஞ்சுட்டு கையில் பூநூல் கட்டிட்டு மஞ்சள் உடை போட்டுக்கங்க. வேல் விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் செய்யுங்க. அபிஷேகம் செய்த பிறகு நெய்வேத்தியம் வைத்து நீங்கள் பிரசாதம் ஏதாவது செய்துட்டு பிரார்த்தனை செய்து ஒரு மங்களார்த்தி காட்டுங்க. அன்றைய தினம் முருகன் சரவண பவாய நமோ நமஹ பிரணநாமத்தை 108 முறை 501 முறை சொல்லுங்க. கண்டிப்பாக பாலமுருகன் மகாதேவனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருடைய பிரார்த்தனை கோரிக்கையெல்லாம் பாலமுருகனுடைய அருள் ஆசீர்வாதத்தால் நிவர்த்தி ஆகியிருக்கு. இல்லத்தில் விரதம் இருக்கிறவங்க இல்லத்தில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு தரிசனம் பெறுவாங்க. அன்றைய தினம் கந்த சஷ்டி கவசம் படிங்க, கந்த குரு கவசம் படிங்க. முருகனுடைய பிரணநாமத்தை 108 முறை சொல்லுங்க. ஓம் சரவண பவாய நமோ நமஹான்னு சொல்லுங்க. பிரார்த்தனை இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிவர்த்தியாகும். நானும் வேண்டிக்கிற சிவாய நம.